எடுத்துக்கொள்வோம். லூக்கா 15க்கு நேராக போவோம். 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை சேர்ந்து பிடிப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திகளில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். நிறைய பேருடைய வாய்ஸ், மைண்டு வாய்ஸ் கொஞ்சம் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, இதை எப்போ தான் முடிப்பீங்க, லூக்கா 15 நீங்கள் எப்போ தான் முடிப்பீங்கன்னு தெரியல. இருந்தாலும் இன்னொரு குரூப்போட மைண்டு வாய்ஸ் கேட்குது. இதிலேருந்து இன்னும் ஏதாவது சொல்ல மாட்டிங்களா, இன்னும் ஏதாவது எடுத்து பேச மாட்டிங்களான்னு சொல்லி இன்னொரு குரூப்போட சவுண்டு என் மைண்டு கேட்குது. ஒரு குரூப் என்னென்னா, இங்கே உட்காந்துக்க 2 குரூப்பில் ஒரு குரூப் பார்த்திங்கன்னா, இந்த லூக்கா 15 தவிர வேறு எந்த பக்கம் போக மாட்டாங்களான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு சில குரூப் இந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க. அவங்க எப்படிப்பட்ட உட்காந்துருக்குறாங்கன்னா, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்க, இன்றைக்கி என்ன புதுசாக இதிலேருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் என்ற மனநிலையில் உட்காந்துருக்கிறீர்கள். நல்லா கவனமாக கேளுங்க. எப்போதுமே தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இந்த டைமெல்லாம் இதை ஒப்பேத்திக்கிற ஒரு நேரம் கிடையாது. இந்த 1 மணி நேரத்தை எப்படியாவது கடத்தணும், 1 மணி நேரத்தில் ஏதோ சில விஷயத்தை சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு வேகத்தில் ஓடுற ஒரு காரியம் கிடையாது. வேதத்தில் சொன்ன ஒரு காரியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ இங்கே உட்காரும் போதெல்லாம் எந்த மனநிலையில் உட்கார வேண்டும் என்றால், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய மனநிலையில் உட்கார வேண்டும். எந்த அளவுக்கு இன்றைக்கி என்ன சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறேன் என்ற மனநிலையில் உட்காருவீர்கள் என்றால், கண்டிப்பாகவே இன்றைக்கு உங்களுடைய ஆத்துமா திருப்தியாகும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று போடப்பட்டிருக்கு. நிச்சயமாகவே யார் வேண்டா வெறுப்போடு ஐயோ இன்றைக்கும் இதே தானா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தீங்கன்னா திருப்தி அடைய முடியாது. ஆனால் மெய்யாகவே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால், வேதத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னது போல் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் முழு வேதாகமத்தினுடைய சுருக்கத்தையுமே இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 15ஆம் அதிகாரம் முழுவதுமே போதித்து கொண்டு வருகிறார் என்பதை பற்றி தான் பேசி கொண்டு வருகிறோம். இந்த கதையில் 2 பேருமே இளைய குமாரனும் கெட்டு போனவன் தான், மூத்த குமாரனும் கெட்டு போனவன் தான் என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அன்றைக்கு இந்த ஆஸ்திகளில் பங்கு கேட்பது என்று சொல்லக்கூடியது காரியம் என்று பார்த்தீங்கன்னா, பிரித்து கொடுக்குற ஒரு காரியம் என்று பார்த்தீங்கன்னா, மூத்தவர்களுக்கு 2 பங்கு போகும், இளையவர்களுக்கு 1 பங்கு தான் வரும். ஆனாலும் அங்கே கேட்குறான், இளையவனுக்கும் இந்த சொத்து அப்பாவுடைய சொத்து மேலே தான் கண் இருக்குது, மூத்தவனுக்கும் அப்பாவுடைய சொத்து தான் குறியாகவே இருந்து கொண்டிருக்குது. 2 பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னிங்கன்னா, அப்பாவுடைய சொத்து மேலே தான் ஆசையாக இருக்குது. அன்றைக்கி முக்கியமான சில காரியத்தை டீல் பண்ண போகிறோம். என்ன டீல் பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, பாவம் என்றால் என்ன, இந்த பாவம் இந்த குடும்பத்தை எப்படி சீரழித்தது, எந்த குடும்பம், இந்த தகப்பனுடைய குடும்பத்தை, இந்த 2 மகன்களையும் எப்படி இந்த பாவம் சீரழித்தது, தேவனுடைய கிருபை எப்படி இந்த குடும்பத்தை மீட்டு எடுத்தது என்பதை என்கின்ற காரியத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகின்றோம். இந்த இளையவன் பார்த்திங்கன்னா, இவன் ஊதாரித்தனமாக எல்லாவற்றையும் செலவு பண்ணிட்டு வரான். ஆனால் இந்த இளையவனுக்கு செலவு செய்த எல்லா பணமுமே நான் உங்கள்கிட்ட ஒரு தடவை காமிச்சேன், இந்த மூத்தவனுடைய பங்கிலிருந்து தான் எடுத்து அப்பா செஞ்சார். அவனுக்கு போடுற வஸ்திரமாக இருக்கட்டும், மோதிரமாக இருக்கட்டும், பாதரட்சியாக இருக்கட்டும், விருந்தாக இருக்கட்டும், மேலதாளமாக இருக்கட்டும், எல்லாமே எங்கிருந்து எடுத்து செலவு செய்தார் என்றால், இந்த மூத்த மகனுடைய இந்த சொத்திலிருந்து தான் எடுத்து செலவு செய்திருக்கிறார். அதனால தான் இந்த மூத்தவனுக்கு பிடிக்கல. நான் இந்த சம்பவத்தில் படித்தோம் இல்லையா, மூத்தவன் இவனுடைய சீன் எப்படி முடியுதுன்னா, வெளியவே இந்த கதையை எப்படி முடியுதுன்னா, வெளியவே நிற்கிற மாதிரி முடியுது. மூத்தவன் வெளியவே நிற்கிறான், உள்ளே வராத மாதிரி முடியுது. அப்போ ஏன் வெளியவே நிற்கிறான், எதுக்காக வெளியவே நிற்கிறான் என்று பார்க்கும்போது நல்லா கவனமாக கேளுங்க. அப்பா இந்த இளையவனுக்கு செலவு செய்தது எல்லாமே அண்ணனுடைய காசு, மூத்தவனுடைய காசு. இப்போ இதனால தான் மூத்தவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா, சின்னவன் மேலே கசப்பு, சின்னவன் மேலே கோபம், சின்னவன் மேலே வெறுப்பு. அப்போ பாருங்கள், இந்த இருவருடைய உள்ளத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாவம் எப்படி இந்த குடும்பத்தை அழிக்கிறது என்கின்ற காரியம்தான் இதில் முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. பாருங்கள், இந்த குடும்பத்தின் மீது ஏற்பட்ட தாக்குதலுக்கு என்ன காரணம்
என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகளுமே, கவனமாக கேளுங்க ஒரு விஷயம் சொல்கிறேன், 2 பிள்ளைகளுமே இளையவனாக இருக்கட்டும் மூத்த குமாரனாக இருக்கட்டும், இந்த 2 பேருமே தகப்பனை நேசிப்பதற்கு பதிலாக தகப்பனுடைய சொத்துக்களை தான் நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். எவ்வளோ ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு காரியம் தெரியுங்களா? இன்றைக்கு அப்படியே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ உலகத்தை அப்படியே அன்றைக்கு இயேசு கிறிஸ்து படம் போட்டு காமிச்சிருக்கிறார். அப்படியே காமிக்கிறார். இன்றைக்கி இருக்கிற நம்முடைய நிலைமை என்ன, இன்றைக்கி இருக்கிற எல்லாருடைய நிலைமைன்னு நான் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட சபையில் 100க்கு 80% மக்களுடைய மனநிலை என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கதையில் வர மாதிரி தான். என்ன பிரச்சனை அப்படின்னா, தகப்பனை நேசிப்பதற்கு பதிலாக தகப்பனுடைய சொத்துக்களை தான் 2 பேருமே நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்பதான் இந்த கதையினுடைய முக்கியமான ஒரு காரியம். இந்த இளையவன் பாருங்கள் சொத்தை கேட்குறான், அப்பாட்ட சொத்தை கேட்குறான் பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த இளையவன் பாருங்கள் ஒரு நல்ல பிள்ளையாக தான் இருந்திருப்பான், நல்லவனாக தான் வாழ்ந்திருப்பான் இல்லைங்களா? ஏன்னா ஒரு நல்ல குடும்பம், அப்பாவெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு குடும்பம். ஆனால் இந்த பாவம் என்ற ஒன்று அது உள்ளத்திலிருந்து வருகின்ற ஒன்று பாருங்க. இந்த என்றைக்குமே பாவம் நிறைய பேருக்குள்ளே உள்ளே போனது என்பது யாருக்கும் தெரியாது, உள்ளே தான் இருக்கும். ஆனால் என்றாவது ஒரு நாள் அந்த பாவம் வெளியே வரப்போ தான், ஐயோ நானா எப்படி பண்ணேன், நானா எப்படி செஞ்சேன், நானா எப்படி என்று சொல்லி மக்கள் கதி கலங்கி இருப்பாங்க. சே இப்படி நடந்துக்கிட்டேனே, இப்படி போய் நான் போய் இப்படி பண்ணுறேன், நான் போய் இப்படி நடந்துக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியடைய ஒரு காரியம், பாவம் வெளிப்படும்போது தான் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஆனால் பாவம் வெளிப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் அவருடைய உள்ளத்தில் பாவம் என்ற காரியம் உட்காந்துருச்சு. என்ன சொல்ல போனால் பாவம் வெளிப்படுவதற்கு முன்பாகவே அது முன்னாடியே உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். வெளிப்படுறது என்றைக்காவது ஒரு நாள் சான்ஸ் வாய்ப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்றைக்குமே திருடர்கள் எடுத்துக்கங்க, திருடங்க எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப திருட மாட்டாங்க, எல்லாம் இல்லாத போது தான் எப்படி நேக்க ஆட்டையை போடலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? வாய்ப்பு, சான்ஸு, தருணங்கள், நேரங்கள் இவைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் தான் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற பாவம் நிறைய நேரத்தில் வெளிப்படுற நாள் தான் சில பேருக்கு தெரியும். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அது உள்ளே சென்று விட்டது, அந்த பாவம் என்ற ஒரு காரியம் உள்ளே போயிடுச்சு. என்ன பாவம் என்றால் என்ன, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த கதையின் மூலமாக, இந்த ஊமையின் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, இவன் தகப்பனை விரும்பாமல் தகப்பனுடைய ஆஸ்திகளை விரும்புகிறான் பாருங்கள். அதுதான் இந்த கதையில் வரக்கூடிய முக்கியமான பாவ லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு காரியம் பாருங்கள். இந்த பரலோக இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கதை பார்த்தீங்கன்னா, பரலோக தகப்பனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையுமே தேவன் சிருஷ்டித்து, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள், தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாமே. அப்போ இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாமே தேவனோடு தகப்பனோடு ஒரு உறவில் இருக்க வேண்டும். மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாம் எந்த ஒரு சிருஷ்டியாக இருக்கட்டும், யாருடைய கனெக்ஷனில் இருக்கணும்னா தகப்பனுடைய கனெக்ஷனில் இருக்கணும். இன்றைக்கி மனு வர்க்கத்தினுடைய பிரச்சனை என்னென்னா, அநேகருக்கு மனு வர்க்கத்தினுடைய பிரச்சனை ஆண்டவர் வேண்டாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட இருக்கிற பொருள்கள் வேண்டும் என்பதெல்லாம் குறியாக இருக்கிறாங்க. பாருங்கள், அநேக நேரத்தில் இந்த பிள்ளைகள் எடுத்துக்கங்க, பிள்ளைங்க நம்ம மூலமாக இந்த உலகத்தில் வருகிறார்கள், நம்மளை அப்பான்னு சொல்லி கூப்பிடுகிறார்கள். ஆகவே என்ன பண்ணுறோம், பிள்ளைங்க நம்ம மூலமாக வந்ததுனால பிள்ளைகளை பெற்றோர்கள் தகப்பன்மார் போஷிக்கிறார்கள், காப்பாற்றுகிறார்கள், பராமரிக்கிறார்கள். தகப்பன் பிள்ளைகளை வளர்த்து ஒரு பெரிய ஒரு ஆளாக்குகிறார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தகப்பனுடைய காரியமாக இருக்குது. அதே போல் தான் நம்மளுடைய பரலோக தகப்பன் கூட நம்மளை சிருஷ்டித்து அப்படியே விடலை, நம்மளை வளர்க்கிறாரு, காப்பாற்றுகிறாரு, போஷிக்கிறாரு, வளர்த்து பெரிய ஆளாக்குறாரு, எல்லா காரியத்தையும் பண்ணுறார். அப்போ மனு வர்க்கத்துடைய பிரச்சனை என்ன, பிரச்சனை என்னன்னா, எல்லாம் வேணும் ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கும் கவனமாக கேளுங்க, இந்த உலகத்தின் மனு வர்க்கத்தின் பிரச்சனை என்ன, உலகத்தின் பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாம் ஆண்டவர்கிட்ட வேணும். பாருங்கள், உயிர் வேணும், மூச்சு வேணும், உடம்பு வேணும், பலன் வேண்டும், சுகம் வேண்டும், ஆஸ்தி வேண்டும், எல்லாம் வேணும். எல்லாம் கடவுளுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை. எந்த ஒரு காரியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் எதையும் உண்டாக்கலை. மனுஷன் ஒரு மலையையோ ஒரு வெயிலையோ ஒரு இயற்கையை உருவாக்கலை. எல்லாமே கர்த்தர் தான் உண்டாக்கி இருக்கிறார். என்ன சொல்ல போனால், நீங்கள் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதே
தேவனுடைய தயவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கடவுளுடைய கிருபையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவருடைய இரக்கத்தால் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வந்து. ஆனால் ஒரு காலகட்டத்தில் மனுஷன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா, எல்லாம் கர்த்தர் உண்டாக்குனார், கடவுள் தான் எல்லாவற்றையும் உண்டாக்குனார், கடவுள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே வரல. ஆனால் மனுஷன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா, இதெல்லாம் எல்லாமே தானாக வந்துச்சுங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு தியரி சொன்னிச்சு, டார்வின் தியரி சொன்னிச்சு. என்ன தியரி சொன்னிச்சு? இதெல்லாம் தானாக வந்துச்சு, அது இயற்கையாகவே அது மாதிரி உருமாறி வர ஆரம்பிச்சது. ஆகவே தான் பாருங்கள், இப்படிப்பட்ட குரூப் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் தானாக வந்துச்சு என்று சொல்லி கடவுளை அவமதிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த குரூப் தான் கடவுளே இல்லை, கடவுளை வணங்குகிறோம் முட்டாள், கடவுளை வணங்குகிறோம் துரோகி என்றெல்லாம் சொல்லி கடவுள் நம்பிக்கையற்ற ஜனங்களாக ஒரு குரூப் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்தை உண்டாக்குனது கர்த்தர், சிருஷ்டித்தது கர்த்தர், எல்லாமே அவர் தான். தேவன் இல்லாமல் சொல்கிறாங்க உலகத்தில், அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாதுன்னு உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் அவன் இல்லாமல் மரியாதை இல்லாமல் அவங்க சொல்கிறோம். நம்ம கர்த்தர் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு காரியம் கூட அசையாது. எல்லாமே கர்த்தருடைய கிருபை தயவில் இயங்கி கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு குரூப் என்ன சொன்னாங்க, கடவுள் இல்லை, எல்லாம் தானாக வந்துச்சு என்று சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற ஒரு காரியம், கடவுள் வந்து எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறாங்க. அவங்க கடவுள், ஒரு குரூப் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க, கடவுள் எங்களுக்கு வேண்டாம். இவங்க சொல்கிற காரியம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் உண்டாக்குனாரு, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கு இடம் இல்லை. வேதமாச்சு, ஜெபமாச்சு, சர்ச்சாச்சு, அதெல்லாம் எங்களை கம்பல் பண்ணாதீங்க. எதுக்கு சர்ச்சுக்கு வர சொல்கிறீங்க, எதுக்கு ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, எதுக்கு பைபிள் படிக்க சொல்கிறீங்க? சார் ஒரு குரூப்லாம் இப்படி கேட்பாங்க பாரு, இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஏன் தொல்லை பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக தொல்லை பண்ணுறீங்க, கடவுள் உண்டாக்குனாரு தெரியும், அதையே டார்ச்சர் பண்ணுறீங்க, அதை இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து என்னுடைய காசு, ஏன் அறிவு, நீங்கள் சொல்லி பாருங்கள் இப்படிப்பட்ட ஆள்கிட்ட, எப்பா நீ இருக்கிறது கடவுளுடைய தயவுன்னு சொல்லி, இல்லை நான் வந்து ஏன் அறிவால் நான் இருக்கிறேன், ஏன் புத்தியால் நான் இருக்கிறேன், ஏன் திறமையால் இருக்கிறேன், ஏன் பணத்தால் இருக்கிறேன், ஏன் படிப்பால் இருக்கிறேன். சில பேர் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இந்த உலகத்தில் ஒரு சில குரூப் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒரு சில குரூப் பாருங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்குது. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனால் நீ கடவுள் பற்றி பேசணும் அதெல்லாம் கிடையாதுங்க. கடவுள் ஒருத்தர் உண்டாக்குனாரு, பிற்பாடு இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஏன் அறிவு, இப்போ ஏன் பணம், ஏன் காசு, நான் ஏன் இஷ்டப்படி தான் வாழுவேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண கூட, அவர் படைச்சார், ஆனால் அவர் என்னையை கண்ட்ரோல் பண்ண கூடாது என்ற அடிப்படையில் இன்னொரு குரூப் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த குரூப் என்ன சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் இந்த கடவுளுக்கு இடம் கிடையாது. பாவம் அப்படி தான் பாருங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எப்படி வெளிப்படுது, இன்றைக்கு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார், அத்தனையும் வேணும், ஆனால் தேவன் மட்டும் வேண்டாம் என்ற ஒரு மனநிலையில் வாழ்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த இளையகுமாரனை போல் ஒரு கூட்டம் கடவுள் எப்படி பார்க்குதுன்னா, ஒரு தொல்லையாக தான் பார்க்குது, ஒரு வேண்டா வெறுப்பாக தான் பார்க்குது. அவருடையது எல்லாம் வேணும் இந்த இளையவனுக்கு, ஆனால் அவர் மட்டும் வேண்டாம். என்ன நினைக்கிறான், அவர் இருக்கிற வரையிலும் நம்ம ஆட்டம் போட முடியாது, அவர் இருக்கிற வரையிலும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு, நான் அனுபவிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு தடுக்குக்கல்லாக, ஒரு முட்டுக்கல்லாக இருக்கிறது அப்பா நினச்சிருக்கான். தடையாக இருக்கிறவர் கடவுள் வந்து தடையாக இருக்கிறாரு. இவனை பார்த்தீங்கன்னா, இந்த இளையவன் அப்பாட்ட சொத்து கேட்குற விஷயமே பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, எப்போ சாவார்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கடவுள் வந்து தான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறத விட கடவுள் தன்னை விட்டு போனால் போதுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். எப்போ சாவார், ஐயோ உயிரோடு இருக்கிறான் இந்த மனுஷன் அப்படி என்ற ஒரு விதமான ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் பாருங்கள் என்ன நினைக்கிறான், இங்கே இருந்தால் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது, ஆகவே கடவுள் இல்லாமல் வாழ நினைத்து அவர்கிட்ட பிடிக்கிட்டு ரொம்ப தூரம் போய் பாவத்தில் வாழலாம், தலைதிரிக்க ஆடலாம், நல்லா கும்மாலம் போடலாம், ஆட்டம் போடலாம் என்று இவன் நினைத்து கொண்டு தகப்பனை விட்டு ரொம்ப தூரம் போகிறான். பாருங்கள், தகப்பன் வேணாம், ஆனால் அவர் கொடுக்குற எல்லாமே வேண்டும் என்று நினைக்கிற ஒரு காரியம்தான் பாவம்.
நல்லா கவனமாக கேளுங்க. பாவம் இந்த கதையில் வரக்கூடிய ஒரு பாவத்துக்கு டெஃபினேஷன் என்ன? எல்லாம் வேண்டும், கடவுள் வேண்டாம். நல்லா கவனமாக கேளுங்க. இந்த மனநிலையில் ஒருவேளை நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்றால் நீங்களும் ஒரு விதத்தில் பாவம் செய்கிறீர்கள். புரிஞ்சுக்கிங்க. கடவுள் வேணும், அவருடைய ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணும், செழிப்பு வேணும், நன்மைகள் வேண்டும். ஆனால் அவர் வேண்டாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், வேதத்தில் பிரதானமான ஒரு கட்டளை என்ன என்று சொல்லி ஒரு நியாய சாஸ்திரி ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாம் பிரதான கட்டளை, கற்பனை என்று சொல்கிறத பார்க்குறோம். அப்போ பாவம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ செய்திட்டோம் என்பது கிடையாது. இந்த கொலை செஞ்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், திருடிட்டோம், பொய் சொல்லிட்டோம், அப்படி கிடையாது. கவனமாக கேளுங்க. பாவம் என்பது என்ன செய்தோம் என்பது கிடையாது. பாவம் என்பது என்னன்னா, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் இருக்கிறதா, முதல்ல வைக்கிறோமா, முதல்ல தேவனா அல்லது பொருள்களா என்ற விஷயம் வரும்போது நம்ம இயேசு கிறிஸ்து சொன்னது, முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும், ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. அதான் முக்கியமான ஒரு காரியம். அன்பு கூறுகிறீர்களா? முதலாவது தேவனை ஃபஸ்ட்டு வைக்கிறீர்களா? தேவன் தான் என்று முதலாவது வாழ்கிறீர்களா? நான் சொல்கிறேன், அப்போ கரெக்டாக போயிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனை முதலாவது வைக்காமல் எல்லா காரியத்தையும் முன்னாடி வைக்கிறீர்களா அப்படின்னா பாவத்துக்குள்ளே போயிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி உள்ள நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், தேவனா பாவமா, எதற்கு வாழ்க்கையில் இடத்த கொடுக்குறீங்க என்பதை நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பாவம் என்பது என்ன? நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் இருக்கிறதா? இல்லை என்றால் அதுதான் பாவம். முதலிடம் கொடுத்தோமா? இடம் இருக்குதா? நம்மளை உண்டாக்கின தேவனை நோக்கி பார்க்கிறோமா? நம்ம உண்டாக்கின தேவனை வணங்குகிறோமா? நம்ம உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிறோமா? நம்மளை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோமா? அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் இருக்கிறதா? அவர் என்னை ஆள்கிறாரா? அவர்தான் என் வாழ்க்கையில் முதன்மையானவராக இருக்கிறாரா? அவர் முதன்மையானவராக இருந்தார்னா கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தில் இல்லாமல் போவார் என்றால், நான் சொல்கிறேன், அதுதான் பாவம் என்று வேதம் அழுத்தம் திருத்தமாக பல இடங்களில் பல காரியத்தின் மூலமாக அவைகளை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்க செய்கிற பாவம் என்ன? மற்றவங்க விடுங்க. கிறிஸ்தவங்க செய்கிற ஒரு பாவம் என்னன்னா, தேவனை முதலாவது வைக்காமல் மற்ற எல்லா காரியத்தையும் என்றைக்கு முதலாவது வைக்கிறோமோ, நான் சொல்கிறேன், கிறிஸ்தவங்க பண்ணுற பெரிய ஒரு தப்பு, பெரிய ஒரு பாவம். தேவனை முதல்ல வைக்கிறீங்களா? மற்றது முதல்ல வைக்கிறீர்களா? இந்த பையன் பாருங்கள், சின்னவன் பாவத்திலே வளர்ந்து கொண்டு வரான் பாருங்கள். ஒரு நாள் அந்த பாவம் வெளியே வருது, ஒரு குறிப்பிட்ட நாள் அது தெரியுது. என்ன தெரியுதுன்னா, கண்கள் தகப்பன் மேலே கிடையாது, கண்கள் ஆஸ்திகள் மேலே தான் என்று ஒரு நாள் வெட்ட வெளிச்சம் போட்டு தெரியுது. ஒரே வீட்டில் தான் இருக்கிறான்னு சொல்லப்போனால், இது எல்லாமே சொல்லப்போனால் அப்பானா தகப்பன், குடும்பம்ன்றது ஒரு இளையவன் சின்ன பெரிய எல்லாம் ஒரே குடும்பம். இன்னும் சொல்லும்போது திருச்சபைக்கு ஒரு இணையாக சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள் பாருங்கள். ரொம்ப நாளாகவே இவன் குடும்பத்தில் தான் இருக்கிறான். நம்ம கூட ரொம்ப நாளாக சர்ச்சில் தான் இருக்கிறோம். இருக்கிறீங்களா? பக்கத்தில் சர்ச்சில் இருக்கிறீங்களா? சர்ச்சில் தான் ஏன் இருக்கிறோம், வேறு எங்கேயா இருக்கிறோம்? சர்ச்சில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் தெரியும். என்ன தெரியும்? உண்மையாகவே இவங்க கண்கள் தகப்பன் மேலேயா, இல்லை உண்மையாகவே இவங்க கண்கள் ஆஸ்திகள் மேலேயா என்பது நாளானது அவைகளை விளங்க பண்ணும். தகப்பனை நேசிக்கல, இவனுடைய முழு கவனம் இல்லாமல் ஆஸ்திகளை தான் நேசித்து கொண்டிருக்கிறான். இதுதான் இளைய குமாரனுடைய பாவம். புரிஞ்சிச்சா? பக்கத்துக்கு புரிஞ்சிச்சா? ஏதாவது பாவம் என்பது என்ன? தகப்பன் வேண்டாம், தகப்பனுடையது எல்லாம் வேண்டும். இங்கே பாவத்தை கொடுக்கின்ற, இந்த பகுதியிலேருந்து பாவத்தை கொடுக்கின்ற டெஃபினேஷனை நம்ம பார்க்குறோம். சரி, மூத்துக்குமாரனுடைய பாவம் என்ன? சரி, இளையகுமாரனுடைய பாவம் இதுதான். அங்கே இருந்தால் ஒரு நாள் ஆஸ்திகள் மேலே கவனம் போச்சுன்னு சொல்லிட்டு
மூத்தகுமாரனுடைய பாவம் என்ன? அது வேற விதத்தில் வெளிப்படுது. எந்த விதத்தில் வெளிப்படுது பாருங்கள். இந்த இடத்துல இளையவன் வந்து என்ன பண்ணுறான்? ஆஸ்திகளை கேட்டு வாங்கி போகிறான். ஆஸ்திகளை கேட்டு வாங்கி போட்டு அதை துன்மார்க்கமாக செலவு பண்ணிட்டு ஒரு நாள் புத்தி தெளிந்து, போன வாரம் இந்த புத்தி தெளிந்துன்ற காரியத்தை பற்றி பேசணும் இல்லையா? புத்தி தெளிஞ்சு தகப்பன் வீட்டுக்கு வரான். தகப்பன் வீட்டுக்கு வரும்போது தூரத்திலே தகப்பன் வரதை பார்த்து கண்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, அரவணைத்த முத்தம் கொடுத்து, அவனுக்கு வஸ்திரம் போட்டு, மோதிரம் அனுபவித்து, பாதரட்சை கொடுத்து, பிற்பாடு நல்ல ஒரு கொளுத்த கன்று மேலதானம் எல்லாமே பண்ணுறான். ஒரு அற்புதமான ஒரு காரியம் இல்லைங்களா? தகப்பன் அற்புதமான ஒரு தகப்பனாக தோன்றுகிறார் இளையவனுக்கு வந்து. இன்னும் சொல்லப்போனால் அப்பாவுக்கு ஆஸ்தி மேலே கண் இல்லை. ஆகுதான் பாருங்க, டே நான் ஆஸ்தியில் என்னடா பண்ணேன், காசை என்னடா பண்ணேன், இவ்வளோ காசை பிடிக்கிட்டு போன என்ன பண்ண பாருங்க. அந்த ஒன்றையும் திரும்ப சொல்கிற கவனமாக கேளுங்க. அவன் திரும்ப வரான் பாருங்க. திரும்ப வந்தோன்னுமே அப்பாவுக்கு ஆஸ்தி மேலே கண்ணு கிடையாது. அப்பாவுக்கு அவனை பார்த்தோன்னுமே அவன் மேலே தான் கண். இன்னும் சொல்கிற கவனமாக கேளுங்க. இன்றைக்கி தகப்பனுக்கு உங்கள் மேலே தான் கண்ணாக இருக்கிறார். ஒரு ஆமீன் வரல பாருங்க. உங்கள் மேலே கண்ணாக இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணுறோம்? அவர் மேலே கண்ணாக இருக்கிறது கிடையாது. அவர்கிட்ட இன்றைக்கி போனால் ஏதாவது கிடைக்குமா, என்னை இப்படி ஆசீர்வதிப்பாரா, அப்படி ஆசீர்வதிப்பாரா, அவர்கிட்ட ஏதாவது வாங்கலாமா, அந்த எண்ணம் தான் இருக்குது. அவர் மேலே கண்ணு வர மாட்டேங்குது. ஆனால் ஒன்று, நீ உங்கள் மேலே தேவன் கண்ணாக இருக்கின்றார், உங்கள் நினைவாக இருக்கின்றார், உங்களை கவனிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகவே தான் பாருங்கள், இந்த அப்பாவுக்கு இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட அவன்கிட்ட கேட்கல. உண்மையான தகப்பன் ஒன்று தான். அவன் சொல்கிறாரு, காணாமல் போனான், கண்டுபிடிச்சி திரும்ப வந்தான், செத்தான், உயிர்த்தான், உயிரோடு இருக்கிறான். அப்பாவுக்கு என்ன, அவன் கொண்டு போன காசை வேஸ்ட் ஆகிட்டு வந்தான். அப்பா வந்து மூலம் காசை கொடுத்த பிற்பாடு உள்ளே விடுவான்டா அப்படி சொல்லலை. அப்பாவுக்கு ஆஸ்தி மேலே கண்ணு கிடையாது. அப்பாவுக்கு அவன் மேலே தான் கண். பரவாயில்ல, என் பிள்ளை உயிரோடு இருக்கிறான்ல, அது போதும். என் மகன் கிடச்சிட்டான்ல, அதில் தான் அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். தகப்பன் பொருள் மீது கவனம் செலுத்தலை, தகப்பனுடைய கவனம் எல்லாமே மகன் மீது தான். அவதான் கொளுத்த கன்று அடிக்கிறான், இசை பாட்டுகளை வைக்கிறான். ஆனால் இதை கேட்ட மூத்த குமாரனுக்கு பொறுக்கல. ஏன் பொறுக்கலன்னா, கவனமாக கேளுங்க, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், ஏன் பொறுக்கல, ஏன் கோபம், ஏன் வெறுப்பு, ஏன் எரிச்சல்னா, கவனமாக கேளுங்க, எல்லாமே இவன் காசில் செலவு பண்ணப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு நையா பைசா எடுக்க விட்டுருவீங்க. அங்கே ரணக்கிழமே வரும், சண்டையே வரும், எட்ரா குச்சி எட்ரா விரட்டுறா, உன் காசில் என்ன பண்ண, உன் காசை எடுத்து வாடா, உன் காசில் அப்பாட சண்டை பண்ண, ஏங்க அவன் காசை கொண்டு வந்து அவன் காசில் எல்லாம் பண்ணுங்க, எதுக்கு இது? கவனமாக கேளுங்க. இப்போ அங்கே இருக்கிறது எல்லாமே யாருடைய காசு, யாருடைய பணம்னா மூத்தவனுடைய பணம். ஆகவே தான் கோபம் காசப்பெல்லாம் வருது. சில பேர் பார்த்திங்கன்னா சபைக்குள்ளே இருப்போம், சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்தாலும் சில இதை நம்ம பொருளை எடுக்காமல் பார்த்துக்குவோம். வந்து நம்ம பொருளை ஏதாவது கை வச்சுட்டா, நம்ம காசை கை வச்சுட்டா அது தாங்கிறது. அதாவது இளையவன் பாருங்கள், அவனுக்கு வந்து ஆஸ்தி மேலே தான் கண்ணு, அப்பா மேலே கண்ணு இல்லை. ஒருத்தர் சர்ச்சுக்குள்ளேயே இருக்கிறான், அப்பாக்கிட்டே இருக்கிறான், அப்பா வீட்டிலே இருக்கிறான், அவனுக்கு கூட பார்த்திங்கன்னா அப்பா மேலே கண்ணு கிடையாது. அவனுக்கு கூட இந்த பொருள் மேலே, இந்த எடுத்து பண்ணிட்டானே, இதை எடுத்து செலவு பண்ணிட்டாரு, இதை எடுத்து இப்படி பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் ரெண்டு பேருக்குமே ஆஸ்தி மேலே தான் கண்ணு, ரெண்டு பேருக்குமே அப்பா மேலே கண்ணே கிடையாது. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. இந்த கதையை சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பார் பாருங்க. இயேசு இதை போதிக்கும் போது எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருந்திருப்பார். நீங்கள் அந்த கதையை பார்க்கும் போதெல்லாம், ஒவ்வொரு டைம் இது தியானிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு காரியம் புதுசாக வெளிப்படும் போலாம் ஆச்சரியப்படுறேன். ஆனால் அந்த கதையை சொன்ன இயேசு வந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்திருப்பார்னு பாருங்கள். பாவிகளுக்கும் ஆஸ்தி மேலே தான் ஆசை, உள்ளே இருக்கிறவனுக்கும் அந்த ஆஸ்தி மேலே தான் கண். என்னென்னா ரெண்டு பேரும் பாவம் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் பாவத்துடைய காரியங்கள் வித்தியாசமாக வெளிப்படுறதை பார்க்குறோம். இளையவனுடைய காரியங்கள் செயல்கள் மூலமாக வெளிப்படுது. ஆனால் மூத்த குமாரனுடைய காரியங்கள் எப்படி வெளிப்படுகிறது? அவனுடைய சுயநீதி, அவனுடைய கோபம் இதன் மூலமாக வெளிப்படுகிறது. அப்போ சொல்லப்போனால் இளையவனும் அப்பாட்ட இருக்கிற காசு மேலே பொருள் மேலே தான் கண்ணாக இருக்குது.
மூத்தவனுக்கும் அப்பா மேலாம் இதில் கூட இருந்தாலும் அப்பா கூட இருந்தாலும் அப்பாவெல்லாம் எதுக்கு நேசிக்கிறான்? சார் சொன்னாங்களே, நீ எதுக்கு இருக்கிறன்னு தெரியும்டா எனக்கு, நீ எதுக்கு காக்கா பிடிக்கிறேன்னு தெரியும். எங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க அப்படியே நைஸாக வந்து இப்படி இப்படி சொரண்டுனாங்கன்னா இப்படி பேசுகிறான், தெரியும்டா நீ பாட்டு, நீ எதுக்கு சட்டையை பிடிக்கிற, எதுக்கு நோண்டுற, எதுக்கு பக்கத்தில் வர, எதுக்கு தாடியை பிடிக்கிற, எதுக்கு முடியை பிடிக்கிற, நல்லா ஏங்க உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் சிலிமிஷம் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தெரியும் நீ எதுக்கு பண்ணன்னு தெரியும், நீ பாட்டு இப்போ காசு தானே வேணும், பிடிச்சிக்க எடுத்துக்க அப்படின்ற நிலைமை தான் இந்த மூத்த குமார் நிலைமையும் இருக்கிறது. அப்போ கவனமாக கேளுங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்துக்கு காரணம் என்ன? பிரச்சனைக்கு என்ன காரணம்? இந்த குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு காரியம், பாவம் இந்த குடும்பத்தை பிரித்தது. கவனிச்சிங்களா? எது பிரிச்சிச்சு? பாவம். பாவம்னா என்ன? இந்த குடும்பத்திலே இந்த உறவுகளை பிரித்ததுன்னு பாவம். பாவம் என்றால் என்ன? அப்பாவை நேசிக்காமல் அப்பாவை மேலே பொருட்கள் மேலே கண்ணு போனதான் பெரிய ஒரு பாவமாக இந்த இடத்துல கருதப்படுகிறது. சுயநீதி, கோபம் எல்லாமே உள்ளே வர ஆரம்பிக்கும். சரி, இன்றைக்கி ஒவ்வொருத்தரை பற்றி கேள்வி கேட்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரை பற்றி. போன வாரம் யாரை பற்றி கொஞ்சம் இடையில ஒவ்வொரு டைம் பேசும்போது யாரோ ஒருத்தரை பேச ஆரம்பிச்சிடுறோம். ஜான் எஃப் கென்னடியை பார்த்தோம். போன வாரம் யாரை பற்றி பார்த்தோம்? மார்ட்டின் லூத்தரை பார்த்தோம். இன்றைக்கு ஒருத்தரை பற்றி கேட்க போகிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு தெரில. செயின்ட் அகஸ்டின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செயின்ட் அகஸ்டின் பாருங்க, இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பேசும்போது சிலுவை தியானத்தில் ஒரு காரியம் பேசும்போது ஒரு காரியத்தை நோட் பண்ணினேன். என்னன்னா, வரலாறு தெரிய வேண்டும். எப்படி பஸ்கா என்ற ஒரு காரியத்தை தேவன் வைத்ததே அடுத்த சந்ததிகளுக்கு பஸ்காவை சொல்லிக் கொடுக்கணும் என்பதை பற்றி பேசும்போது வரலாறுலாம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க, இன்றைக்கி நமக்கும் சபையின் வரலாறு ரொம்ப ரொம்ப தெரிய வேண்டியது அவசியமாக இருக்குது. சபையின் வரலாறு ஏதோ பெந்தகோஸ்து நாட்கள் ஆரம்பித்தது கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சீனாய் மலையிலேயே ஆரம்பிச்சது. ஒருத்தர் சீனாய் மலைன்றார், இன்னொருத்தர் சொல்கிறாரு எங்கள் சபை நோவா காலகட்டத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றார். சரி, ஓகே, எங்கே ஆரம்பித்தாலும் நம்ம வந்து சபையின் யுகங்கள், சபையின் சரித்திரத்தெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. போன வாரம் சொன்ன மார்ட்டின் லூத்தர், அவருக்கு தெரியாது இவ்வளோ பெரிய சீர்திருத்தம் வருமா என்று அவருக்கே தெரியல. ஆனால் என்ன பண்ணார்? பெரிய ஒரு புரட்சியை செய்தார். சரி, இந்த செயின்ட் அகஸ்டின் பாருங்கள், செயின்ட் அகஸ்டின் சொல்லும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் இப்போ சொல்ல போகிறேன், கேட்கும்போது அடா இவரா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பு. சரி, இந்த செயின்ட் அகஸ்டின் இவர் என்று சொல்லக்கூடியவர், இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர். இவருடைய காலம் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்று சொல்கிறார்கள். பல புஸ்தகத்தை இவர் எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப ட்ரமெண்டான்ஸான புஸ்தகத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ரொம்ப அற்புதமான புஸ்தகத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ரொம்ப இவருடைய புஸ்தகம், இவர் எழுதப்பட்ட புஸ்தகத்தில் ஒரு பிரபல்யமான ஒரு புஸ்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கன்ஃபெஷன் என்று சொல்லி ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். வாழ்க்கையை பற்றி எழுதி இந்த பாவம் எப்படி சீரழித்தது, பாவம் எப்படி திரும்ப, அதாவது பாவம் சீரழித்தது, தேவனுடைய கிருபை எப்படி இவர் திரும்ப அந்த குடும்பத்தில் கொண்டு வந்தது என்பதை பற்றி ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்வீட்டான அவருடைய பயோகிராஃபி எழுதி வச்சிருக்கார். தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை செயின்ட் அகஸ்டின் எழுதி வச்சிருக்கார். கிறிஸ்துவ யுகத்தில், சபையின் யுகத்தில் வந்து இவர் ஆற்றின பங்கு ஏராளமான பங்கு, ஏராளமான சத்தியத்தை சபையின் காலகட்டத்தில் ஏராளமான காரியங்களை, இன்றைக்கெல்லாம் நிறைய டீச்சர்ஸ், நிறைய ஸ்காலர்ஸ் உருவாகிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில், சபையின் காலகட்டத்தில் எழும்பின மிகப்பெரிய ஒரு ஆத்தர், மிகப்பெரிய ஒரு ரெவலேஷன் லீடர், அப்படிப்பட்ட ஒரு ஆள். இவர் தன்னுடைய அந்த புஸ்தகத்தில், அந்த கன்ஃபெஷன் என்று சொல்லக்கூடிய அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதும்போது என்ன சொல்கிறார் அப்படின்போது, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதும்போது தன்னுடைய இளமையின் வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார். அவர் சொல்கிறாரு, நான் என் சின்ன வயசில் இருக்கும்போது, அதாவது ரொம்ப வாலிப வயசில் இருக்கும்போது, 19 வயசில், அந்த வயசு, அந்த டீனேஜ்னு சொல்லுவாங்களே, 19 டீனேஜ், அந்த வயசில் வாழும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பாவ இன்பங்களை நாடி தேடுகின்ற ஒரு மனிதனாக தான் என்னுடைய வாழ்வு போனது என்று சொல்கிறார். 19 வயசுலேயே மனுஷன் ஒரு பெண்ணை கூட்டி வந்துட்டார். அந்த பெண்ணோட வாழ்க்கை வாழ்ந்து
அந்த பெண் மூலமாக ஒரு மகன் பிறந்து இப்படிலாம் குடும்பத்தை சீரழிச்சுக்கிட்டு இருந்தவர். அவங்க வீட்டில் உள்ள சொல்லலாம், தம்பி இது வேணாம்ப்பா, தப்புப்பா, சின்ன வயசில் இப்படிப்பட்ட ஒரு வச்சுக்கிட்டு இவங்க மூலமாக இப்படி இப்போ பண்ணுறான் தப்பு, நீ என்ன பண்ணுது, உனக்கு நாங்கள் முறைப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம், நீ என்ன பண்ணு, அதை ஒதுக்கி தெளிரு, அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிடலாம் சொல்லும்போது இவரும் சரி பரவாயில்ல, வீட்டில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்கன்றத கேட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பெண்ணை, இவர் 19 வயசு, அது வந்து ஒரு பெரிய அம்மா, அந்த காரியம் இவங்க சொல்கிறாங்க சரி பரவாயில்ல உனக்கு நான் திருமணம் பண்ணி வைக்கிறோம், அதை அவாய்ட் பண்ணி விரட்டுறாங்க, வீட்டை விட்டு அனுப்பியிருப்பா அப்படின்றாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா அகஸ்டின் வீட்டை விட்டு அந்த பெண்ணை அகற்றிடுறாரு. இப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு பெண் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பெண் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுனா அந்த பெண் வந்து இன்னும் சரியாக திருமண வயது எட்டாததுனால என்ன சொல்கிறேன், இன்னும் 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு இருக்கிறான். இவரா அந்த 2 வருஷத்துக்குள்ளே இன்னொரு வப்பாட்டியை வச்சுக்கிட்டார் வேறு. யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கை காலையில் கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, இப்படிப்பட்ட ஒரு பாவ இன்பங்களை தேடி அலைகின்றவராக தான். ஆனால் பேர் என்ன பேர், ஒரு பேர் செயின்ட் அகஸ்டின். செயின்ட்னா என்ன தெரியுங்களா, பரிசுத்த அகஸ்டின் பேர். அதாவது ஃபாதர்ஸ், இந்த ரோமன் கேத்தலிக்கில் ஃபாதர்ஸுங்களாம் புனிதர்கள்னு சொல்லுவாங்க. அவர் செயின்ட் அகஸ்டின் பேர், செயின்ட் அகஸ்டின். ஆனால் ஒரு லைஃப் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு நாள் இதெல்லாம் எப்படின்னா ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக. ஆனால் இன்றைக்கி ஆண்டவரை அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி இல்லை. நான் சொல்கிறேன், ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஆனால் வாழ்க்கை அற்புதமான விதத்தில் மாற்றப்பட்டது. அவர் சொல்கிறாரு பாவம் பெருகின இடத்துல தேவனுடைய கிருபை பெருகி என் வாழ்க்கை எப்படி மாற்றினது என்பதை பற்றினா அற்புதமான சாட்சி சொல்கிறார். இவர் எப்படி இப்படி இருந்தாரோ அதுக்கு எதிரும் மாற ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணின ஒரு ஆலயம் மாறி அதுக்கு எதிராக மாற ஆரம்பித்தார் பாருங்கள். பிற்காலத்தில் அவருடைய போதனைகள் தான் கிறிஸ்தவ உலகத்துக்கே ஒரு அடிப்படை உபதேசங்களாகலாம் பிற்காலத்தில் கொண்டு வர ஆரம்பித்தார்கள். யாருடைய போதனை? செயின்ட் அகஸ்டின் அவருடைய போதனைகள். இன்றைக்கும் ஒரு நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பயோகிராஃபி எல்லாமே உள்ள வர ஆரம்பிக்கும். புதிய ஏற்பாட்டு சபையில் என்ன சொல்கிறாங்க, இந்த செயின்ட் அகஸ்டினுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பவுலுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டு சபையில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் என்று சொல்கிற ஒரு பட்டத்தை இந்த செயின்ட் அகஸ்டினுக்கு சபையின் காலகட்டங்கள் கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு பாராட்டை பெற்றவர் தான் செயின்ட் அகஸ்டின். சொல்லப்போனால் பொல்லாத பின்னணியில் வந்தவர், சின்ன வயசுலேயே தப்பான வழியில் சென்றவர், அற்புதமாக மாற்றப்பட்டவர். ஆமென். புரியுதுங்களா? நான் முன்னாடி சொன்ன அந்த கதையை பிடிச்சிக்காதீங்க. இப்போ என்ன சொல்ல போகிறோம் அதை மட்டும் பிடிச்சிக்கிங்க. அதையும் அங்கேயும் நிற்கக்கூடாது. இப்போ என்ன சொல்ல போகிறோம் அதை மட்டும் பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? நிறைய பேர் பாருங்கள், ஏதாவது நெகட்டிவ் சொன்னால் அதை பிடிச்சிட்டு பாசிட்டிவ் வர மாட்டாங்க. இப்போ எப்படி மாற்றப்பட்டார்? அவர் எழுதின அந்த கன்ஃபெஷன் புத்தகத்தில் அவர் சொல்கிறாரு, 2 காரியங்களுக்கு கொடுத்த பிரச்சனை அவருக்குள்ளே இருந்துதான். ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பிரச்சனை, இன்னொன்று பால் உணர்வு, செக்ஷுவல் பிரச்சனை. இந்த 2 பிரச்சனை அவருக்குள்ளே அதிகமாக இருந்தது என்று சொல்லி அவர் எழுதி வைக்கிறார். இந்த 2 காரியத்திலையும் அவர் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு, இந்த பால் உணர்வு, இந்த 2 விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா இருக்கின்ற பொதுவான ஒரு காரியம் இந்த அழகு. இவருக்கு என்னன்னா எப்போதுமே இந்த அழகை விரும்புகிறவர். சொல்கிறாரு, சாப்பிட்றதுல கூட ஒரு அழகான ருசி, அந்த ருசியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு உணர்வு, ஒரு இன்பம் உண்டாகும். அதை விரும்புகிறவர். சாப்பாடை பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்கணுன்ற விரும்புகிறவர். அது மட்டும் இல்லாமல் அழகான ஒரு வாசனை, அதை விரும்புகிறவர். எப்போதும் இன்றைக்கி கூட எப்போதுமே நாத்தத்தை விரும்புகிறது கிடையாது எல்லாருமே. சில பேர் நாத்தத்தையும் விரும்புகிற ஆள் இருக்கிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் நல்ல குட் ஸ்மெல், அழகான ஸ்மெல். அது மட்டுமல்ல, இந்த பிரச்சனைக்கு காரணமே இந்த அழகான சரீரங்கள். ரொம்ப அழகான ஒரு சரீரம் தான் அவர் உடனே ஆளை மாறி வருவார். இப்படி தான் பாருங்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறார். இந்த பிரச்சனையால் என்ன பிரச்சனை? சாப்பாடு, இந்த பால் உணர்வு என்று சொல்லக்கூடிய 2 காரியத்தினால ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னு சொன்னால் 3 பிரச்சனையை சொல்கிறார். முதல் பிரச்சனை என்னன்னா, இந்த விஷயம் எனக்குள்ளே இருக்கிறதுனால பாருங்கள், இதெல்லாம் தன்னுடைய வாழ்வில் அடிபட்டு அனுபவப்பட்டு எழுதுகிறார். நீங்கள் அடிபட வேண்டிய அவசியம் கிடையாது.
நமக்கு முன்னாடி அடிப்பட்டு இவர் எழுதி வச்சிருக்கிறார், அதை பிடிச்சிக்கிட்டா போதும். நான் இல்லைங்க பாஸ்டர், நான் போய் நானும் போய் வரேன்னா அவ்வளோதான், டேஞ்சர், ஆபத்து, வர முடியாது. புரியுதுங்களா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த லைனில் போனவர் அடிப்பட்டு திரும்பி வந்து இந்த விஷயத்தினால் ஏற்பட்ட 3 விதமான காரியத்தை சொல்கிறார். முதல் காரியம் என்ன? 3 பிரச்சனை. முதல் பிரச்சனை என்னன்னா, அவர் சொல்கிறாரு, எப்போதுமே நான் வந்து வெறுமையை உணரக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தேன், திருப்தியற்ற நிலைமையில தான் இருந்தேன் அப்படின்ற. இன்றைக்கி இந்த சில பேர் பாருங்கள், இந்த பாவ பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட வெறுமை, திருப்தியற்ற ஒரு, அவங்க திருப்தியே படுத்த முடியாது. ரெண்டாவது காரியம், நான் விரும்பாத காரியத்தை தொடர்ந்து செய்து வந்தேன். அவர் சொல்கிறார், நான் விரும்பிலாம் செய்யலையா, விரும்பாமல் தான் செஞ்சேன், ஆனால் அதுலேருந்து விடுபட விரும்பினேன், ஆனால் அதுலேருந்து விடுபட முடியவில்லை. நீ கூட சில பேர்லாம் பாவத்தில் வாழ்கிற முடியும், எல்லாருடைய கன்க்ளூஷனும் முடிவும் இதுவாக தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, நானும் அப்படி தாங்க, பாவம் செய்யக்கூடாது, நான் ஏன் விரும்புகிறேன், ஆனால் செஞ்சிடுறேங்க, அதுலேருந்து விடுபட முடியலைங்க. இவர் எப்படி இந்த பிரச்சனை சொன்னார், அதே பிரச்சனை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இருக்குதா? 2 விஷயம், நீங்கள் அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை இருக்குதான் எடுத்துக்க முடியும். மூன்றாவது என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னா, இதனால் இந்த தப்பான இந்த பாவம் உள்ளே இருக்கிறதுனால ஏற்பட்ட 3வது பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா உறவுகளையுமே தக்க வைத்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. குடும்பத்தில் பெற்றோர்கிட்ட சரியான ஒரு உறவு இல்லாமல் போச்சு, நண்பர்களை பழக முடியல, யார்கிட்டையோ தொடர்பு கொண்டனோ அவங்கெல்லாம், அவர் சொல்கிறாரு, யாருமே என்கிட்ட ஒட்ட மாட்டேன்றாங்க, நிற்க மாட்டேன்றாங்க, எல்லாம் என்னை விட்டு ஓடி போகிறாங்க, தூரம் போகிறார்கள், தொடர்பு உறவுகளெல்லாம் நான் இழக்க ஆரம்பித்தேன்னு சொல்கிறார். கவனமாக கேளுங்க, இவர் புரிஞ்சிச்சு இந்த பாவத்தினால என்ன விதமான பிரச்சனை என்பதெல்லாம் அலசி ஆராய்ந்து இதெல்லாம் பிற்காலத்தில் எழுதி வைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே எங்கிருந்து வருகிறது என்கின்ற ஆணி வேற கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். கவனமாக கேளுங்க, இதுக்கு தான் சில நல்ல புஸ்தகத்தெல்லாம் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த பிரச்சனைக்கு ஆணி வேறுன என்பதை கண்டுபிடிக்கும் போது அவர் சொல்கிறாரு, முறை தவறி வருகிற பற்றினால் அன்பினால் வருகின்ற காரியம் என்று சொல்கிறார். முறை தவறி என்று சொன்னால் என்னென்னா, நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி அதை தான் பேசிட்டு வரேன். இப்போ பாவம் என்றால் என்ன, அதான் பேசிட்டு வரேன். இதுக்கு ஒரு உதாரணமாக இவரை பற்றி பேசிட்டு இருக்கிற, அவ்வளோதான். என்ன சொல்கிறாரு இவர், எதை முதலாவது வைக்கணுமோ அதை நான் முதலாவது வைக்காமல், என் வாழ்க்கையில் எதை முதலாவது வைக்கணுமோ அதை முதலாவது வைக்காமல், எதை முதலாவது வைக்கக்கூடாதோ அதை முதலாவது வச்சதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இவைகளெல்லாம் என்பதை சொல்கிறார். அவர் அலசி ஆராய்ச்சி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறார். வந்து நீ நான் சொல்கிறேன், உங்களுக்கு முதலாவது இடத்தை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். புரிதுங்களா? இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும். என்றைக்கு பாவம், உங்களுக்கு நல்லா கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். பாவம் என்றைக்கு உள்ளே என்ட்ரு ஆகுன்றது பேசிட்டு வரேன். பாவம் என்றைக்கு உள்ளே நுழையும், பாவம் எப்போ உங்களை பிடிக்கும், பாவம் எப்படி உங்களை ஆளுகை செய்யும், இந்த பாவம் உள்ளே வந்துருச்சுன்னா சொல்கிறேன், அது உங்கள் வாழ்க்கையவே அழிச்சிடும், ஒன்றுமில்லாமல் ஆகிக்கிறோம். இது எப்போ உள்ளே எப்படி உள்ளே நுழையுது அப்படின்னு சொன்னால், இந்த ஆர்டர் மாறுது, டிஸார்டர் வருது. அவர் சொல் எதை முதலாவது வைக்கணும், எதை சிறந்தது, எது மேலானது என்பதை புரிஞ்சுக்காமல் நான் எதெல்லாம் வைக்கக்கூடாது அதை முதலாவது வச்ச பிரச்சனைன்றார். அவங்க கவனம். நான் சொல்கிறேன், இங்கே உங்கள் எல்லாருக்கும் ஒரு டிப்ஸு கற்றுக் கொடுக்குறேன். முதலாவது, தேவனை முதலாவது வைக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகி நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட் என்று கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? 2வது இடத்தை கவர்மெண்ட் இந்த ஆர்டரை எக்காலத்திலும் நீங்கள் மாற்றக்கூடாது. மாற்றி விட்டீர்கள் என்றால் அந்த இடத்துல தான் பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். 2வது யாரை வைக்கணும், மனிதர்களை வைக்க வேண்டும். 3வது இடத்துல தான் பொருள்கள் இவைகளை வைக்கணும். இந்த ஆர்டர் நீங்கள் முதல்ல பொருளை வச்சு 2வது மனுஷனை வச்சு 3வது கடவுளை வச்சாலும் அங்கேயும் பாவம் உள்ள வர ஆரம்பிக்கும். இல்லை முதலாவது மனிதர்களை வச்சு 2வது பொருளை வச்சு 3வது தேவனை வச்சாலும் பாவம் உள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆர்டரை மிஸ் பண்ணிடக்கூடாது, ஆர்டரை மாற்றிடக்கூடாது, ஒழுங்கை மாற்றி விடக்கூடாது. நான் கேட்குறேன், பொருள் தேவையா? எஸ், பொருள் தேவை. பைபிளில் போடப்பட்டிருக்குது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அப்போ பொருள் தேவை இல்லை என்று சொல்லவில்லை. பொருள் தேவையா? நான் கேட்குற, பொருள் தேவையா? மனிதர்கள் தேவையா? தேவைதானே. ஆண்டவர் தேவையா?
3 முக்கியம். ஆண்டவரும் தேவை, மனிதர்களும் தேவை, பொருளும் தேவை. திரும்ப நான் கேட்குறேன், பொருள் தேவையா தேவையில்லையா? மனிதர்கள் தேவையா தேவையில்லையா? தேவன் தேவையா தேவையில்லையா? ஆனால் என்ன விஷயம்னா, இந்த ஆர்டரில் எல்லாம் தேவை தான். ஆனால் இந்த ஆர்டரில் எதை முதலாவது வைக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆர்டர், இந்த ஒழுங்கு எங்கே மாறுதோ அங்கே தாங்க பாவம் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஒழுங்கு மாறினா தான் அங்கே தான் எல்லா பிரச்சனையும் உருவாக ஆரம்பிக்கும். கவனமாக கேளுங்க. சில இடத்துல அந்த அழகாக இருக்கிற சரீரம் அது நல்ல ஒரு குட் ஃபீலிங்ஸ், நல்ல ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சரீர கவர்ச்சி, தொட்டு உணர்கிற ருசி, இந்த அற்புதமான உணவு இதெல்லாமே ஒரு விதமான ஒரு ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே உருவாக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு மரியாதை கொடுத்து பாருங்கள். மரியாதை கொடுக்கும்போதே அவங்கள அறியாமல் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு உணர்வு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ யாரோ ஒருத்தர் டக்குன்னு கூப்பிட்டு அவங்கள பாராட்டுறோம். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். சில பேருக்கு ரைட்ஸ், சில பேருக்கு அதிகாரம் கொடுக்குறோம் பாருங்கள், அது கூட அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹானர், அது இனம் புரியாத ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கும். சிலருக்கு நல்ல நண்பர்கள் இவங்களாம் கிடைக்கும்போது ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே மனிதனை சந்தோஷப்படுத்துகிறது. நான் சொல்கிறேன், இது எதுவுமே தவறானது கிடையாது. தப்புன்னு சொல்கிறோமா? தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ஏன் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன்னா, இந்த உணர்வுகளெல்லாம் வச்சதே கர்த்தர் தானே. அவர் வைக்காமல் எப்படி நம்ம இதெல்லாம் நம்ம உணர முடியும் இல்லைங்களா? ஆனால் பாவம் எப்படி வருது அப்படின்னு சொல்லும்போது, இந்த உணர்வுகளை திருப்திப்படுத்த நாம் எப்படி அதை அணுகுகிறோம் என்பதை பொறுத்து தான் பாவம் உள்ள என்றாகுது. புரியுதா? எல்லா உணர்ச்சிகளும் நல்ல உணர்ச்சிகள். ஆனால் எதை ஃபஸ்ட்டு வைக்கிறீங்க என்பதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு அதிகாரத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் என்று வச்சுக்கோங்க. ஒரு அதிகாரம், ரைட், ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்தை பெறுகிறீர்கள். இப்போ சொல்லணும், உடனே பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கையில் வச்சுட்டு நான் தான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கே கிடையாது. இந்த அதிகாரத்தை கையில் வச்சுட்டு சொல்லணும், ஆண்டவரே உம்மை போல என்னை கனத்தினாலும் மகிமையினாலும் யாரும் என்னை முடிசூட்ட முடியாது, உம்மை போல யாரும் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே நம்முடைய தாட்டை எங்கே கொண்டு போய் வச்சிடணும்? கர்த்தர் மேலே வச்சிடணும். புரியுதுங்களா? புரிஞ்சிச்சா? பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதிகாரம் கிடைச்சிதுன்னு சொல்லக்கூடாது, அதிகாரம் கிடைச்சிதுன்னு சொல்லி ஆடக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல ஆண்டவரே நீர் கொடுத்த அதிகாரம் கர்த்தாவே, தாவீதை போல் அப்படியே இறங்கிடணும். ஐஸ்வர்யமும் கனமும் அது உம்மால் வருகிறது கர்த்தாவே. என்ன மனுஷன் எவ்வளோ பெரிய ராஜா பாருங்க, அப்படியே இறங்கிட்டா இருப்பாரு. அதுதான் கர்த்தருக்கு பிடிச்சிச்சு. பரவாயில்ல, நீ முதல்ல வைக்கிறீல்ல என்ற ஒரு காரியம் அப்போ சொல்லணும், ஆண்டவர் நீங்கள் கொடுத்த இந்த அதிகாரம் இதை யாருமே பறிக்க முடியாது. இந்த எண்ணத்தில் இந்த அதிகாரம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. இந்த அதிகாரம் எப்போதுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த அதிகாரத்தில் ப்ரொமோஷனும் வர ஆரம்பிக்கும். ஆனால் அதிகாரம் கிடைச்ச பிற்பாடு நம்ம தான் அப்படின்னு சொல்லி ஆள ஆரம்பித்தோம்னா அங்கே தான் ஆப்பு வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது, இந்த அன்பை எடுத்துக்கோங்க. இப்போ ஒருத்தர் அன்பை பெறுகிறார் என்று வைத்துக்கொண்டோம்னா, இப்போ சொல்லணும், யாராவது உங்களை நேசித்தாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படி வலிஞ்சிட்டு போயிடக்கூடாது. உடனே சொல்லலாம், ஆண்டவரே இந்த உலகத்தில் உம்மை போல என்னை நேசித்தது யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல அன்பு ஒரு உம்மை போல என் மேலே பாசத்தை வைக்க இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே என்று அந்த இடத்துக்கு போயிடணும். உடனே யாராவது ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் உச்சந்திருந்து உள்ளங்கலோ அப்படியே பனி இறங்குற மாதிரி, அப்படியே மலை தூர மாதிரி, அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரிலாம் வரக்கூடாது. உடனே யாராவது அன்பு கூறுனா அந்த அன்புக்கு என்னையா கர்த்தருடைய அன்பு, ஆண்டவர் உம்முடைய அன்பு போல இல்லை ஆண்டவரே. அதே போல் தான் ஓய்வு, ரெஸ்ட், நிம்மதியெல்லாம் கிடைக்கும்போது அது ஒரு விதமான ஃபீலிங்ஸ், இலைப்பாது அது ஒரு விதமான ஃபீலிங்ஸ். அப்போ சொல்லணும், ஆண்டவரே உம்மை போல் இந்த உலகத்தில் அங்கே நிம்மதியை யாருமே கொடுக்க முடியாது ஆண்டவரே. என்னன்னா எல்லாவற்றிலுமே நாம் இவைகளை கடவுளால் தான் பெற முடியக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ பாவம் எங்கேருந்து வருது? பாவம் எப்படி உள்ள நுழையுது? இந்த அன்பை, இந்த அதிகாரத்தை, இந்த நிம்மதியை நம்ம ஆண்டவர்கிட்ட நாடாமல் மனிதர்களிடம் நாட ஆரம்பித்தால் அங்கே தான் பிரச்சனையே வர ஆரம்பிக்குது. எப்படி பாவம் உள்ள வருது?
எல்லாமே யார்கிட்ட வரணும்? எல்லாமே யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்காம எப்போ இது எல்லாவற்றிற்கும் மனுஷனை தேடி ஓடுறோமோ, மனுஷனை நாடி ஓடுறோமோ, அங்கே தாங்க பிரச்சனையும் உண்டாகும். அங்கே தான் பாவம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். நான் சொல்ல, தேவனுடைய அன்பு போல இந்த உலகத்தில் வேறு அன்பு கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் ஒளிந்து போகும். தெரியுதுங்களா? ஒன்று சொல்கிறேன், ஆனால் தேவனுடைய அன்பு ஒளிந்து போகாது. இந்த உலகத்தில் ஏராளமான அன்பை பார்க்குறோம். கணவன் மனைவி அன்பை பார்க்குறோம். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், இந்த கணவன் மனைவி அன்பு அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. சில பேரை சொல்லுவாங்க, ஐயா ஒரு வாரம் எங்கள் குடும்பம் நிம்மதியாக இருந்தது கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்கள். சில பேர், நீங்கள் என்னையா ஒரு வாரம் சொல்கிறீங்க, ஒரு நாள் எங்கள் வீட்டில் நிம்மதி, என் புருஷனோட என் மனைவியோட நிம்மதியாக இருந்திருக்கிறேன் ஐயா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஹலோ, கணவன் மனைவி உறவில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருதா? நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. இல்லை, நாங்கள் எங்கள் வீட்டெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்கய்யா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. வருதில்ல? அப்போ என்ன அது? அங்கே என்ன இருக்குது? அன்பு ப்ரோக் ஆயிடுச்சு, அன்பு உடஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்கள். பெற்றோர் பிள்ளைகளை எடுத்துக்கங்க. பெற்றோர் பிள்ளைங்க எல்லாமே கரெக்டாக அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் அங்கேயும் பிரச்சனை உருவாகுது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அடிக்கடி உருவாகுது, பிரச்சனை உண்டாகுது. அப்போ அந்த அன்பு கொஞ்சம் ப்ரோக் ஆகுது, உடையுது. எடுத்து பாருங்கள். சகோதரிகளுடைய அன்பு, சகோதரர்களுடைய அன்பு யோசிச்சு பாருங்கள். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிகள் அன்பை யோசிச்சு பாருங்கள். எப்போதுமே இப்போ நீங்கள் சின்ன வயசில் இருந்து மாதிரியே பிறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். எங்கேயாவது ஒரு சில குடும்பத்தில் அப்படி இருக்குது. ஆனால் அந்த குடும்பத்தில் கூட பாருங்கள், எப்போதுமே இந்த அன்பு ஒரு சுயநலமுள்ள ஒரு அன்பாகவே இருக்குது. ஆகவே தான் அது புரோக்கன் ஆகுது, அது உடஞ்சி போகுது. இன்னும் யோசிச்சு பார்த்தா நண்பர்களுடைய அன்பு எடுத்து பாருங்க. சில சொல்லுவாங்க, ஐ பாஸ்டர் இவங்கெல்லாம் உங்களுக்கு நண்பன்டா, நண்பனுடைய உறவே பெஸ்ட்டு அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், அந்த உறவு கூட அநேக நேரத்தில் புரோக்கன் ஆகுது, உடையுது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. எந்த அன்பு? தேவ அன்பு. அதுதான் பவுல் ரோமர் 5:5 சொல்கிறாரு, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் பரிசுத்தாவியானவரால் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் பவுல் அப்போ நம்முடைய இருதயங்களில் ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்த அன்பை கண்ட இடத்துல பிரச்சனை எங்கே உருவாகுது? அன்பை நம்ம கண்ட இடத்துல தேடி ஓடுறோம். கவனமாக கேளுங்க. முதல்ல அந்த அன்பை தேடக்கூடிய ஒரு இடம் தேவனாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த அன்பு ஒழியாது. அதுக்கு முன்னாடி பசங்க பின்னாடியும் பொண்ணுங்க பின்னாடியும் போகிற லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த அன்பு ஒழிஞ்சு போய் லவ் ஃபெயிலியர் ஆகி, ஏன்ப்பா துக்கமாக இருக்கிற? ஆட போங்க பாஸ்டர், என் சோக கதையை கேளு தாய் குலம் என்ற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், அன்பை நம்ம இந்த ஆர்டரை மாற்றிட்டோம். எங்கே பிரச்சனை? அன்பு எங்கே? அன்பு அவர்கிட்ட தேடணும், தேவன்கிட்ட தேடணும். அது சரியான அன்பு, ஒழிந்து போகாத அன்பு. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை விட்டு எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்கிறோம், மனிதர்கள்ட்ட தேடிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், எல்லாமே ஆண்டவரிடம் சரியாக கிடைக்கும். பாவம் என்ன பாவம் என்ற ஒன்று என்ன சொல்லுதுன்னா, கடவுளை விட நீ எல்லாவற்றையும் மற்ற இடத்துல தேடி என்பது தான் பாவத்துடைய வழி. பாவம் மனிதனை தப்பாக வழி நடத்தும். நீ கடவுளை போகாத, நீ அங்கே போ இங்கே போ, அதை தேடி இதை தேடி அலைய விடும். கடவுளை தேடாமல் மற்ற எல்லா இடத்துலையும் தேடுவது தான் ஒழுங்கு இல்லாத நிலைமை. இதனால தான் வாழ்க்கையை உடைந்து போகின்றது. யார் உடைச்சது? கர்த்தர் உடைச்சார் அவங்க வாழ்க்கையை? இல்லை, ஆர்டரை மாற்றிட்டோம், ஒழுங்கை மாற்றிட்டோம். தேவனை தேடாமல் தேவன் இருக்கிற மற்ற எல்லாத்தையும் தேடுறோம். இன்னொன்று, தேவன்கிட்ட தேடாமல் மற்ற எல்லார்ட்டையும் தேடிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், தேவனுடைய அன்பை அறிந்தால் நாம் யாரிடமும் ஏமாற முடியாது. ஆமென். அதே போல் நாமும் மற்றவர்களை ஏமாற்ற முடியாது, மாட்டோம். பார்க்க சொல்லுங்க, நான் தேவனுடைய அன்பை அறிந்தால் என்னை யாரும் ஏமாற்ற முடியாது, நானும் யாரும் ஏமாற்ற முடியாது. புரியுதா? தேவனுடைய அன்பை புரியும் போது. ஓகேங்களா? இப்போ இந்த நல்ல காரியங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஏற்கனவே சொன்னேன், எல்லாமே நல்லது தானா? நல்லது தான். இந்த நல்லதை எப்படி நம்ம மாற்றி அமைக்கும் போது, என்னைக்கெல்லாம் நம்ம ஆர்டரை மாற்றி அமைக்கிறோமோ, நான் திரும்ப சொல்கிறேன், பொருள் அவசியமா,
பொருள் அவசியம். மனிதர்கள் அவசியமா? மனிதர்கள் அவசியம். தேவன் அவசியமா? தேவன் அவசியம். இது ஆர்டர் எப்படி வரணும்? ஃபர்ஸ்ட் காட், செகண்ட் மேன், தேர்ட் திங்ஸ், பொருள். இது என்னைக்கு இந்த திங்ஸையும் மேனையும் ஃபர்ஸ்ட் வைக்கிறோமோ அன்றைக்கி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்படி மாற்றி அமைக்கும் போது நடக்கின்ற 3 விளைவுகள் என்ன என்று சொல்லும்போது, அது நம்மை பட்டினி போடுகிறது, அது 2வது அது நம்மை அடிமைப்படுத்துகிறது, 3வது அது நம்மை பிரிவினைப்படுத்துகிறது, பிரிவினையை ஏற்படுத்துகிறது. இந்த 3 காரியத்தை பற்றி தான் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு முடிக்க ட்ரை பண்ணுறேன். நான் அடுத்த வாரம் தொடர். ஓகேங்களா? 3 காரியம். எது? இந்த ஆர்டர். பாவம் உள்ளே வந்துருச்சு. பாவம் எப்படி உள்ளே வந்துச்சு? தேவனை முதலாவது வைக்காமல் பொருளை தேடும்போது, தேவனை முதலாவது வைக்காமல் எல்லா காரியத்தையும் முதலாவது வைக்கும்போது பாவம் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது மாறும்போது 3 காரியம் நடக்குது. முதலாவது, அது நம்மை பட்டினி போடுகிறது. எப்படி போடுது? நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், அன்பு வேண்டுமா, அதிகாரம் வேண்டுமா, பணம் வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா? இது வேண்டும் என்பதெல்லாம் பாவம் கிடையாது, இதெல்லாம் நல்லது, தேவை தான். ஆனால் அது எப்படி அடைகிறோம் என்பது தான், அதை அடைய வைக்கின்ற ஒரு காரியம்தான் பாவம் உண்டாக்குறது. அன்பை எப்படி தேடுறோம்? யாரோ ஒரு ஆள்கிட்ட தேடக்கூடாது, யாரோ ஒரு மனுஷன்கிட்ட தேடக்கூடாது. அன்பை யாரோ ஒரு மனுஷியிடம் தேடக்கூடாது. யார்கிட்ட தேடணும் அன்பை? இது ஒருவேளை நீங்கள் தேவன்கிட்ட தேடாமல் மனிதர்களிடம் தேடுவீர்கள் என்றால் இந்த அன்பு நம்மை பட்டினி போட ஆரம்பிக்கும். நல்ல விஷயத்தை எடுத்து நம்ம மாற்றி செய்யும்போது அநேக நேரத்தில் அது நமக்கு கிடைக்காமலே போயிடும், பட்டினி போட்டுரும். நமக்கு வசதிகள் தேவை, நமக்கு அதிகாரம் தேவை, அன்பு தேவை. இது எல்லாமே பிரதானமானது அல்ல. தேவன் தான் பிரதானம். பிரதானம் என்றால் முதன்மையானது. இதெல்லாமே தேவையா? தேவை. ஆனால் இதெல்லாமே பிரதானமானது, முதன்மையானது கிடையாது. தேவன் தான் முதன்மையானவர். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம தேவன் மீது இருக்கின்ற நம்முடைய கண்களை எடுத்து விட்டோம் என்றால் பட்டினி தான். இந்த இளையவன் பாருங்கள், தகப்பன் மேலே, தகப்பனை தான் அவர் மேலே தான் கண்ணாக இருக்கணும். இவன் தகப்பனை விட ஆஸ்திகள் மேலே கண்ணாக இருந்ததுனால ஆஸ்திகளை பிடிங்கி போனால், வீணாக செலவு பண்ணனா, கடைசியில் பட்டினி கோலம் தான் அவனுக்கு உருவாக ஆரம்பிச்சு. 2வது, இந்த இப்படிப்பட்ட ஆர்டர், இந்த பாவம் காரியங்கள் 2வது செய்கின்ற காரியம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. அதாவது திரும்ப சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், நல்ல காரியங்கள் தான். நல்லதை பிரதானமாக்கும் போது அது உங்களை அடிமையாக்கும். இதுதான் மூத்த குமாரனின் பிரச்சனை. இவன் பாருங்க, இவன் கணக்கு போட்டு வச்சுருந்தான். என்ன கணக்கு போட்டு வச்சுருந்தான்? தம்பி போயிட்டான், இப்போ எல்லாமே ஏன் இதுதான். தம்பி போயிட்டான், இனிமேல் நம்ம இங்கே இருக்க ஆடு இன்னும் 10 குட்டி போட்டாலும் அது நம்மளுது தான், மாடு குட்டி போட்டாலும் அது நம்முடைய தான். இனிமேல் அப்பா இப்போ அப்பா நம்ம கூட சம்பாரித்து நம்ம கொடுக்குற எல்லாமே நம்முடைய இது தான். இவன் ஒரு விதமான கணக்கு போட்டு வச்சுருக்கிறான். வந்து திடீர்னு பார்த்தா தம்பி வந்து நிற்கிறான். வந்துச்சு அண்ணனுக்கு கோபம், எரிச்சல், மூர்க்கம். அப்போ என்ன? எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இவன் கூட தகப்பன் மீது கண்ணை வைக்காம பொருட்கள் மீது, ஆஸ்திகள் மீது, நல்ல விஷயங்கள் மீது கண்களை வச்சான் பாருங்க. அப்போ நீங்கள் திரும்ப சொல்கிறேன், நல்ல விஷயங்கள் தேவை, ஆனால் கண்ணை அது மேலே வைக்கக்கூடாது, முதலாவது அதை வைக்கக்கூடாது. தேவன் தான் முதலாவது வைக்க வேண்டும். இந்த மூத்துக்குமாரனுக்கு அப்பா தான் பெருசாக தோன்றி இருந்துச்சுன்னா, தம்பி தானப்பா, பரவாயில்லப்பா, இன்னும் என்னப்பா என்கிட்ட கேட்குறீங்க? நீங்கள் என்கிட்ட கேட்கவே கூடாதுப்பா, அவன் வந்திருக்கேன், எத்தனை நாள் நீங்கள் அடித்து கொடுத்துருக்கலாம்ல. இவன் அப்பா மேலே கண் இருந்துச்சுன்னா அவனுக்கு டான்ஸ் மேலேயோ, கொளுத்த கன்று மேலேயோ, மற்ற காரியத்து மேலேயோ கோவப்பட்டிருக்க மாட்டான். தோணுச்சிங்களா? இவனை அடிமைத்தனத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது இவனுடைய இந்த அன்பு. என்னென்னா, இவன் கணக்கு போட்டு வச்சுருப்பான், ஐயோ இதெல்லாம் பறிக்கிறதுக்கு வந்துட்டானே, இவன் இல்லை இப்போ தான் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சோம், இவன் போயிட்டான் இனிமேல் தான் சந்தோஷமாக இருக்கலாம் நினச்சோம், இவன் போயிட்டான் இனிமேல் நாமே உட்காந்து நானே ராஜா நானே மந்திரி என்று வாழலாம் என்று நினைச்சா திடீர்னு படுபாவி பையன் வந்துட்டானே. புரிஞ்சிச்சா? ஆபத்து. அவனை ஒரு விதமான ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. இவனை பட்னி போட்டுச்சு, இளையவனை பட்னி போட்டுச்சு அந்த குற்றங்கள். இவன் என்ன ஆச்சுன்னா, மூத்தவன் கண்ணெல்லாம் அது மேலே இருந்துச்சுன்னா
இவன் வந்து அவனுடைய பொருள்களுக்கெல்லாம் அடிமையானவனாக மாற்றிடுச்சு. அப்பாவுக்கு அடிமை இல்லை, பொருள்களுக்கு அடிமையாக இருக்கிறான். மூன்றாவது, எப்போதும் நம்முடைய நல்ல காரியத்தை எடுத்து நம்பர் ஒன்னாக வைக்கும்போது இருக்கின்ற ஒரு காரியம் நம்மை பிரித்து கெடுக்கிறது. கவனமாக கேளுங்க, நல்ல விஷயம் முக்கியம். அன்றைக்கி நேரத்தில் இந்த நல்ல விஷயத்தை நம்ம மாற்றி வேறு இடத்துல கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா அது நம்மை தப்பான, அதாவது நம்மை தகப்பனை விட்டே பிரித்து விடுகின்றது. இவன் பாருங்கள் பிரிஞ்சு ரொம்ப தூரம் போயிட்டான். இப்போ மூத்த குமாரன் என்ன பண்ணான்னா, உள்ளே வர முடியாமல் அவனும் பிரிந்து போனவனாக தான் வெளியே நின்று கொண்டிருக்கிறான். கவனமைக்கலுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். அன்றைக்கி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவனை முதலாவது வைக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். வரிசை சரியாக இருக்கும் என்றால், ஒழுங்கு சரியாக இருக்கும் என்றால், நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே சரியாக இயங்குவதை நாம் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். திருப்தி உண்டாக ஆரம்பிக்கும், மெய்யான சந்தோஷம் உண்டாக ஆரம்பிக்கும், மகிழ்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம மற்ற இடத்துல தேடும்போது வாழ்வே வேறு மாதிரி போயிடும். தேவன்கிட்ட தேடணும், மனுஷன்கிட்ட தேடக்கூடாது, பொருட்களை தேடிடக்கூடாது. இப்போ இந்த இளையகுமாரனும் பார்த்திங்கன்னா யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறான் வெளியே போன பிற்பாடு. மூத்த குமாரன் கூட கசப்பு கோபம் கொண்டு வந்து இவனும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறான் வந்து. அதுதான் நான் சொல்கிறேன், நல்லதை கொண்டு வந்து முதலாவது வைக்கக்கூடாது. அப்படி வச்சா பிரச்சனை ஏற்படுது. நல்ல விஷயம் தானே பாஸ்டர், நல்ல விஷயந்தான், அது வைக்க வேண்டிய இடத்துல சொல்கிறாங்க. எதை எந்த இடத்துல வைக்கணும்? இந்த உலகத்தில் இந்த லாங்குவேஜெல்லாம் ஏங்க இந்த 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 வார்த்தையெல்லாம் உலகத்தில் கேட்டிருக்கீங்களா? எதை எங்கே வைக்கணும், யாரை எங்கே வைக்கணும் கற்றுக்கணுங்க அப்படின்ற மாதிரி, எதை எங்கே வைக்கணும், யாரை எங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் சொல்கிறேன், அதைத்தான் நானும் சொல்கிறேன். கடவுளை உங்கள் வாழ்க்கையில் முதலாவது வையுங்கள். மனிதனை தேடுகின்ற ஆட்களாக மாறிவிடாதீர்கள். அப்படி வைப்போம்னா நம்ம கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல மனிதனை வைப்போம் என்றால், நல்லா கவனமாக கேளுங்க, இப்போ மனிதன் கடவுளாகி விடுவான். இதில் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனை வச்சிங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் நிறைய மனிதர்கள் கடவுளாக மாறினது எப்படி? கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல மனிதர்களை கொண்டு போய் சில பேர் நம்மளை பார்த்து, ஐயோ கடவுளும் மாறிங்க பார்த்துட்டீங்களா? உங்களை சில பேர், ஐயோ கடவுளே பார்த்து கடவுள் மாறி, கடவுள் சாமி மாதிரிங்க. உடனே ஏறிடக்கூடாது, உச்சியில் அப்படியே குட்டி இறக்கிட்டே, நீலடா அவரை நோக்கி பாரு. யாராவது ஒரு வார்த்தையில் சொன்னாங்கன்னா கப்சுப்புன்னு அப்படியே ஆடையை கீழே கொண்டு போயிடணும் வந்து. ஆகதான் பாருங்கள், பிரச்சனை என்ன? மனுஷனை முதலாவது வைத்தா அவர்கள் ஒரு நாள் கடவுளாக மாறி விடுவார்கள். அது மிகப்பெரிய ஒரு காரியத்தில் கொண்டு போய் முடித்து விடும். ஆகதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மையமாக இருக்க வேண்டும். ஆமென். ஆகவே அவரிடம் என்ன கிடைக்கும் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கக்கூடாது. இங்கே இருக்க உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணினது கிடையாது. நம்பினவர்களை வாழ வைக்கிறது. கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவது கிடையவே கிடையாது. நீங்கள் மனுஷனை நம்பி போனீங்கன்னா கண்டிப்பாக மனிதர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுவார்கள். ஆனால் தேவன் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நான் இந்நாள் வரைக்கும்னு சொல்ல, இனிமேலும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவர்களும் தேவன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணினது கிடையவே கிடையாது. இனிமேலும் பண்ண போகிறதும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஏதோ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. யாருக்கும் ஒரு ஒரு துளி கூட தேவன் பிரச்சனை உண்டு பண்ணுறது கிடையாது. நான் சொல்கிறேன், அவரை தேடி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனால் நம்ம தாட்டில் என்ன இருக்கக்கூடாதுன்னா, நன்மையை மட்டும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடாது. அவர்கிட்ட போனால் என்ன கிடைக்கும், அந்த கோயிலுக்கு வந்தால் என்ன கிடைக்கும், ஏசு கும்பிட்டா என்ன கிடைக்கும், ஜெபம் பண்ணால் என்ன கிடைக்கும், பைபிள் படித்தா என்ன கிடைக்கும், துதிச்சா என்ன கிடைக்கும். ஹலோ, என்ன கிடைக்குன்றதுக்காக அவரை தேடாதீங்க, அவரை தேடுங்க. அவரை தேடினவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு நன்மையும் அவர்களுக்கு குறைவுபடாது என்பதுதான் வேத வார்த்தையின் சத்தியம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமாம். பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் எப்படிங்க, ஏதாவது கிடைக்கணும் வந்திருக்கீங்களா?
எங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. என்னங்க பாஸ்ட் இப்படி சொல்கிறீங்க, போகிறப்ப 100 500 வாங்கிட்டு போய் மட்டனும் சிக்கனும் வாங்கலாம்னு நினச்சா திடீர்னு நீங்கள் பக்கத்தில் ஆள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. ஆமாம், உண்மைதான், சத்தியம்தான், நான் சொல்கிறது கரெக்டான ஒரு வார்த்தை தான். ஆனால் அவர்கிட்ட எதிர்பார்த்து பாருங்கள், நீங்கள் எதிர்பார்க்கு மேலேயே அவர் கொடுப்பாரு. ஆனால் அவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய உண்மையாகவே உங்களுடைய முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் தேவனை கருத்தில் அன்பு கூர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் கேட்காமலே வாரி வழங்கக்கூடிய பாரி வள்ளல் நம்முடைய ஆண்டவர். ஆமென். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் சொல்லி முடிக்க போகிறோம் பாருங்கள். இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த கலாச்சாரத்தில் ஆஸ்தியை கேட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுங்கன்னா பட்டார்னு ஒரு அடி, நடாமவனே முளைச்சி 3 இலை விடல, அதுக்குள்ளே சொத்து கேட்குதான்னு சொல்லி பட்டார்னு போட்டிருப்பாங்களாம். ஆனால் இந்த அப்பா அப்படி எதுவும் பண்ணவில்லை என்ற சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குன்ட்டு பங்கிட்டு கொடுக்குறேன். ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆஸ்திகள் இந்த இடத்துல வந்து ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் என்று வருது இல்லையா? இந்த ஆஸ்தி என்ற ஒரு வார்த்தையை இப்போ தமிழில் அப்படியே போடணுன்னா, தமிழில் ஆஸ்தின்னு போட்டுட்டாங்க. கிரீக் புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது இல்லையா? இந்த கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கும் போது என்னென்னா, அது ப்ராப்பர்ட்டின்னு போடல, என்ன போடப்படுதுன்னா பியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மொழிபெயரும். அப்படி பியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. பியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது தான் பயாலஜி. பயாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பயாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயாலஜினா என்ன? 12th படிக்கிற ஆட்கள் இருக்கிறீங்களா? 11th 12th படிக்கிற ஆட்கள் இருக்கிறீங்களா? பயாலஜினா என்ன? அது வந்து பாஸ்டர் அப்படின்னு. தமிழ்னா என்ன தெரியாதோ? தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா ஹலோ, பயாலஜினா என்ன? சில பேர் அவருக்கு தெரியாமல் தாங்க திரும்ப கேட்டுட்டு இருக்கிறார். அவர் நம்மள்ட்ட இருந்து வார்த்தை வாங்குறது தான். ஏங்க இவ்வளோ நோட்ஸ் எழுதிட்டு வரவனுக்கு அதை எழுதிட்டு வர தெரியாது. ஒரு நாளாக சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இடையில நான் பேசியிருக்கும் போது இடையில வார்த்தையை விட்டீங்க. என்ன சொல்லுங்க? பயாலஜின்னு என்னது? உயிரியல். அப்போ இந்த பியாஸ் என்று சொல்லக்கூடிய ரூட் வேர்டு இதுதான் பயாலஜியினுடைய ரூட் வேர்டு பியாஸ். இந்த பியாஸ்லேருந்து வந்தால் பயாலஜி, இது எல்லாமே கிரீக் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள். ஓகேங்களா? பயாலஜினா கிரீக் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள், தமிழில் உயிரியல். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல இந்த லெட்ரு இந்த புதிய ஏற்பாடு என்ன பண்ணும்? ஆஸ்தின்னு சொல்லியிருக்கணும், ப்ராப்பர்ட்டின்னு வந்திருக்கணும், ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான்னு வந்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல இந்த கதையை சொல்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ராப்பர்ட்டின்னு போடாமல் ஆஸ்தின்னு போடாமல், தமிழ் ஆஸ்தி நமக்கு புரிய சொல்லலாம், ஆனால் க்ரீக்கில் மூல பாஷையில் பியாஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதை கொடுக்குது. ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னா, என்னென்னா இது என்ன நடக்குதுன்னா, அந்த நாட்களில் சொத்தை பிரித்து கொடுக்குறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த இன்னைக்காவது என்னன்னா, பேங்க் இருக்குது, இந்த சொத்தோட மதிப்பு நம்ம கூட்டி கழிச்சு பார்த்து இவ்வளோ இந்த செக் எழுதி கொடுத்து படா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். சொத்து அந்த செக்கை கூட எழுத முடியாது. அன்னைக்கு சொத்தை பிரித்து கொடுக்கணுன்னா எவ்வளோ பெரிய தலைவலி தெரியுங்களா? அந்த சொத்தை விற்று தான் பிரித்து கொடுக்க முடியும். அந்த சொத்தை விற்கணும். அந்த விற்கிறதுக்கு அந்த தகப்பன் எவ்வளோ பிரயாசம் எடுத்திருப்பார் என்பதை பாருங்கள். என்ன சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள்? தலைமுறையாக சந்ததியாக சொத்து பிரிக்கப்பட்டாலும் சொத்து அங்கே தான் இருக்கும், விற்க மாட்டாங்களாம். பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிலத்தோடே அவருடைய இருதயம் பிணைக்கப்பட்டிருக்குமா. சில பேர்லாம் பாருங்கள், ஒரு சில இடத்த விட்டு வரவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க, அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க, அந்த இடத்தோடே இடமாக பிணைந்திருப்பார்கள். ஹலோ, புரிஞ்சிச்சா? புரியலையா? புரியுதா? சில பேருக்கு அவங்க வாழ்ந்த இடம், வாழ்ந்த வீடு, வாழ்ந்த ஊர், அதெல்லாம் பார்த்து அந்த இடத்த விட்டு வரவே மாட்டாங்க. என்னதான் செத்தாலும் ஒரு சின்னோண்டு வீடாக இருந்தாலும் இது போதும், இதுலேயே செத்து போயிடறான்னு பார்ப்பாங்க. என்னென்னா அதோடு அவருடைய உயிர் கலந்துருக்கும், அவருடைய இருதயமே பிணைந்திருக்கும். அதுதான் தாத்தா சொத்து, இந்த நிலத்தை விற்கிற காரியங்கள்லாம் முடியாத ஒரு விஷயம், சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் அதுக்கு இந்த பியாஸ் சொல்கிறதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஹிஸ் லிவிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. என்னன்னா, ஆஸ்தி என்றால்
உயிர் தன் வாழ்க்கையையே கிழித்து கொடுத்தான் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பா, இந்த பையன் ஆஸ்தியை கேட்ட உடனே நடக்கிற ஒரு காரியம், தன் உயிரையே கிழிச்சு கொடுத்தான் என்ற லெவலில் தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இளையவன் பார்த்தீங்கன்னா பன்றிகள் மத்தியில் நின்றுக்கும் போது யோசிக்க புத்தி தெளியும் போதுலையும் அவன் என்னத்தை யோசிக்கிறான்னா, சே அவன் வந்து அப்பா ஆஸ்தியை கொடுத்தான்ற அந்த இதில் அப்பா தான் உயிரையே எனக்காக பிரித்து கொடுத்தாரே, தான் உயிரே எனக்காக கொடுத்தாரே. ஆகதான் பாருங்க, இந்த உயிரையே கொடுத்தவர் நான் போகும்போது நிச்சயம் என்னைய அவர் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்துச்சான் பாருங்க. நான் போனேன் என்னை தள்ள மாட்டார், நான் என்ன போனேன் என்னை ஏற்றுக்கொள்வார். இவன் பல பிளான், ஆனால் இந்த இடத்தையே உயிரையே கொடுத்து உயிரையே எனக்காக பிரித்து கொடுத்தவர், அவர் உயிரையே கொடுத்தவர் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுருவாரா? அவதான் வேதம் பவுல் சொல்றாரு, தன் சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். புரியுதுங்களாங்க? ஆகதான் பாருங்க, நான் சொல்றேன், தேவனை தேடுங்க. தேவன் அங்கே போனால் அது கிடைக்கும் இது கிடைக்கும், இந்த தாட்டையே தூக்கி போடுங்க. புரியுதுங்களா? யார் கேட்டால் அங்கே போனால் என்ன தருவாங்க? அவர் உயிரையே கொடுத்து அதை காட்டில் வேறு என்னையா வேணும்? அவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது என்பது தான் வேத சத்தியம். ஆகதான் என்ன சொல்கிறாங்க, இது நிமித்தமாக தான் அந்த மனிதன் இளையகுமாரன் மாற்றப்பட்டான். ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்ததை யோசித்து பார்க்கும்போது அவனால் மாறாமல் இருக்க முடியல, மனம் திரும்பினான் என்று சொல்கிறாங்க. இந்த அகஸ்டின், செயின்ட் அகஸ்டின், நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் ஒரு முடியலையா, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் முடியலையா, அகஸ்டின் நிற்கிறீங்க. இவர் அகஸ்டின் எப்படி மாறினாராம்? அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையை மாற்றினதே, என் வாழ்க்கை சின்ன பின்னமாக போச்சு, ஆனால் என் வாழ்க்கையை மாற்றினது தேவனை அற்புத விதமாக நான் பார்க்க ஆரம்பித்தது தான் என் வாழ்க்கையை மாற்றினுச்சுங்க. இந்த பையன் எப்படி அப்பாவை எப்படி பார்த்தான்? தான் உயிரையே கொடுத்து கேட்ட உடனே ஒன்றும் பேசாமல் ஒன்றும் கேட்காம அடிக்காமல் கொல்லாமல் உதைக்காமல் விரட்டாமல் கேட்க போது தான் உயிரையே தான் உயிரையே பிரித்து கொடுத்தாரே எங்கள் அப்பா என்ற எண்ணம் அவனுக்குள்ள, அதுதான் அவனை மாற்றினுச்சு அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், அகஸ்டின் சொல்கிறாரு, என்னையே நான் எப்படி மாறினேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய காருண்யம், அவர் அவ்வளவு நல்லவர். அவர் நல்லவர்னு பார்க்க ஆரம்பித்தேன், நல்லவர்னு பார்க்க ஆரம்பித்தேன். அவர்கிட்ட ஒரு துளி இன்ச் கூட அவர்கிட்ட எந்த மாசு இல்லாதவர் என்பதை பார்க்க ஆரம்பித்தேன். நான் சொல்ல தேவ பிள்ளைகளே, தேவனை பாருங்கள். எந்த அளவுக்கு தேவனை வித்தியாசமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சோம். அவர் தேவனை சரியான விதத்தில் காண்பிக்க பிரயாசம் எடுக்கிறோம். தேவனை தப்பாக காமிக்கல, தேவனை அடிக்கிறவரா, கொள்றவரா, திட்டுறவரா இப்படிலாம் காமிக்கல. தேவனுடைய அன்பு, மனதிருக்கும், தேவனுடைய கிருபைகளை பார்த்துக்கிட்டு வரோம். வந்து யோசிச்சு பாருங்கள், பூர்ணமான தேவன், பரிபூர்ணமான தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி, ஆமென். யோசிச்சு பாருங்க. எழுந்து நில்லுங்க, டைம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் எழுந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இந்த தேவன் நமக்காக பரலோகத்தை இறங்கி விட்டு நன்றியற்ற, தகுதியற்ற நம்மை மீட்க, நம்மளாம் ரொம்ப யோக்கியர்களாக கிடையாது பாருங்கள், அவ்வளவு கேடுகட்டவர்கள். ஆனால் நம்மை மீட்பதற்கு தேவாதி தேவன் மனுஷனா இந்த உலகத்தில் இறங்கி தன்னுடைய வாழ்க்கையை பீத்து கொடுத்தவர், அவர் சரீரத்தையே பீத்து கொடுத்தவர், ஆஸ்தியை எப்படி பங்கிட்டு பியாசை எப்படி கொடுத்தாரோ உயிரையே கொடுத்தது போல நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்து அவருடைய உயிரையே நமக்காக கொடுத்தவர். ஆமென். அதுதான் சொல்கிறேன், எனக்கு இதுதான் நம்பிக்கை வந்துச்சு. இப்படிப்பட்ட தேவனை பார்க்கும்போது என் நம்பிக்கை வந்துச்சு என்று நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை மாறணுமா? தேவனுடைய அன்பை பாருங்கள், மனதுருக்கத்தை பாருங்கள், கிருபையை பாருங்கள், தயவை பாருங்கள், இரக்கத்தை பாருங்கள், நிச்சயமாகவே மாற்றப்படுவீர்கள். ஆமென். அவர் சொல்கிறாரு, என் பாவ நோயிலிருந்தும் என்னை மீட்பார் என்கின்றதை புரிந்து கொண்டேன், நான் விடுதலை ஆனேன்னு சொல்கிறார். தேவனை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க ஆரம்பித்தா நீங்கள் எதில் டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க, நிச்சயமாக நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆமென். இவர் சொல்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் வேறு மாதிரி ஆவீங்க, புதியவர்களாக மாறுவீர்கள். சாதாரண விசுவாசியாக இல்லாமல் நீங்கள் சூப்பராக அதை விட மகிமையானவர்களாக காண்பீர்கள், மேன்மையானவர்களாக மாறுவீர்கள். நான் சொல்கிறேன், தேவனுடைய அன்பு உங்களை ஆளுகை செய்வதாக. கருணை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. தேவனை முதலாவது வையுங்கள். இந்த இளையவன் அவனுக்கு கூட பாருங்கள், தேவன் இல்லை பணம் தான். மூத்தவனுக்கு தேவன் இல்லை பணம் தான். அப்படிப்பட்ட நிலைமை நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு ஆஸ்திகள் அல்ல, தேவன் தான் முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம ஆர்டர் முதலாவது வைக்கக்கூடிய தேவனை தான் முதலாவது வைக்க வேண்டும். என்னைக்கெல்லாம் இந்த ஆர்டர் மாறுதோ அன்னைக்கெல்லாம் பாவம் உள்ள நுழையும். இந்த பாவம் ஒரு நாள் டைம் பார்க்கும், நேரம் பார்க்கும். நேரம் பார்த்து தேவனை விட்டு நம்ம தூரம் தள்ளிவிடும். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பாவத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். பாவம் என்பது என்ன? தேவனை முதலாவது வைக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் முதலாவது வைக்கும் போது அது பாவமாகும். தேவனை தேடாமல் தேவன் இருக்கிற பொருளை மட்டும் தேடி வருவீர்கள் என்றால் அது பாவமாக கருதப்படும். ஆகவே தான் ஆண்டவரே நீர் போதும் கர்த்தாவே. தேவன் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் போதுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்கள் பொருளை தேடி வரல ஆண்டவரே, நீங்கள் ஏதாவது கொடுப்பீங்கன்னு தேடி வரல ஆண்டவரே, உங்களை தேடி வந்திருக்கிறோம். நீங்கள் போதும் ஆண்டவரே, நீங்கள் போதும் கர்த்தாவே. நீங்கள் இருந்தால் எல்லாமே அங்கே இருக்குது ஆண்டவரே. சொந்த குமாரன் பாராமல் நீங்கள் எல்லாருக்காகவும் உண்மையே ஒப்பு கொடுத்தவர், உம்மோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவது நிச்சயம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் அழிந்து போகிற பொருட்கள் மேல் கிடையாது, அழியாத தேவன் உம்மீது எங்கள் கண்களை வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் கண்களை திறந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். பாவம் எப்படி ஒரு மனிதனை தூரமாக்கி தேவனுடைய கிருபை எப்படி மீட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்முடைய அன்பு இளையவனை மாற்றினதை கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எங்களோட பேசினபடியே எங்கள் கண்களை திறந்தபடியே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. அன்றைக்கு நேரத்தில் இந்த ரெண்டு பசங்களை போலவே நாங்களும் உண்மை தேடாமல் உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் மேலே மட்டும் கவனம் செலுத்தணும் ஆண்டவரே. எங்களை மன்னியும். நாங்கள் இனிமேல் இப்போ இருக்க மாட்டோம் ஆண்டவரே. ரெண்டாவது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், உங்களை முன்னாடி வைக்கணும், முதலாவது வைக்கணும், ஆர்டரை மாற்றக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. என்றைக்கெல்லாம் அந்த ஆர்டர் மாறுகிறதோ அன்றைக்கெல்லாம் அந்த இடத்துல ஆண்டவரே பிரிவினைகளும் பட்டினியும் அடிமைத்தனமும் உண்டாகிறது என்பதை பார்க்க ஆரம்பித்தோமே. கற்றுக் கொடுத்துறது கரண்டி செலுத்துகிறோம். இங்கே வந்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நடத்தப்படுவதாக. நன்மைகளை காணட்டும், கிருபைகளை நம்முடைய பிள்ளைகள் காணட்டும். வந்த எல்லாருமே தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும் கருத்தாவே. நம்முடைய பிள்ளைகள் என்ன தேவையில் வந்தார்களோ எனக்கு தெரியாது ஆண்டவரே, உமக்கு தெரியும் ஆண்டவரே. எதற்காக இங்கே வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளெல்லாம் உம்மால் நிறைவேற்றப்பட்டவர்களாக இங்கே செல்லட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள், தொழில், பிள்ளைகள், குடும்ப வாழ்வு, சமுதாய வாழ்வு, பொருளாதார வாழ்வு, எல்லா காரியத்திலும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.